ஆண் ஆதிக்கம் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு இடையில இருக்கிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆண்களே வந்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. அதுக்கு பெண்களே துணை போறாங்க நிறைய இடங்கள்ல. நிறைய வீடுகள்ல நிறைய சமுதாயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களே சொல்லுவாங்க, அவன் ஆம்பளை, அவன் அப்படிதான் செய்வான், என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பெண்களே வந்து ஆண்களை தூக்கி 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 வச்சு அவங்கள வந்து டாமினேட் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. அதுதான் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஸோ பெண் டாமினேஷன் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. ஏன்னா எது அதிகபட்சமாக இருக்கிறதோ அதைத்தான் நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேல் டாமினேஷன் அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, மேல் ஷாவனிசம். இந்த மேல் ஷாவனிசம் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து எப்படி ஆரிஜினேட் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். ஒரு பிரெஞ்சு சோல்ஜர், அவருடைய பேர் வந்து நிக்கலஸ் ஷாவின். இவர் வந்து நெப்போலியன் காலத்துல வாழ்ந்தவர். நெப்போலியன் மேல இவருக்கு பயங்கர பயபக்தி, ரொம்ப பாசம் அவர் மேல. அவருக்கு ரொம்ப உண்மையா உழைச்சவர். நெப்போலியனை வந்து லாஸ்ட்ல நாடு கடத்தினதுக்கு அப்புறமும் கூட இவர் வந்து அவருடைய நாட்டுக்காகவும் நெப்போலியனுக்காகவும் ரொம்ப வந்து பயபக்தியோட, இன்னும் சொல்ல போனா அதிகபட்சமா இதெல்லாம் டூ மச்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை குறிக்கிறப்பதான் ஷாவனிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஃபெமினிசம் அப்படின்ற கான்செப்ட் என்னைக்கு உருவாச்சுதோ, இந்த ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மூமெண்ட் வந்து என்னைக்கு வந்து ஆரம்பிச்சதோ அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஷாவனிசம் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து மேல் ஷாவனிசம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்கள் எங்கெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ, அவங்களுடைய ஆட்டிடியூட் எங்கெல்லாம் வந்து அதிகபட்சமா காணப்படுதோ, அவங்களுடைய பிஹேவியர் எங்கெல்லாம் வந்து டாமினண்டா இருக்குதோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து மேல் ஷாவனிசம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல மேனோட பேட்ரியோட்டிசம், லாயல்டி அண்ட் டிவோஷன் இதை மீன் பண்ண அந்த டேர்ம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா மீனிங் மாறி மேல் டாமினேஷனை குறிக்கக்கூடிய, மேல் ஆட்டிடியூட் அண்ட் அத்தாரிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டா மாறிடுச்சு, ஒரு டேர்மா மாறிடுச்சு. மேல் ஷாவனிசம் அப்படின்னு மாறிடுச்சு. நீங்க இங்கிலீஷ் நாவல்ஸ் ரீட் பண்றவங்களாவோ இல்ல இங்கிலீஷ் மூவிஸ் பாக்குறவங்களாவோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேல் ஷாவனிஸ்டிக் பிக் அப்படின்ற டேர்ம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.